Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா as usual எல்லா யூடியூபர்ஸ்மே ஒரு முக்கியமான ப்ராடக்ட்னே சொல்லலாம் ஒரு மைக். இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு மைக் வாங்கணும்னு அமேசான்ல ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்துருச்சு. இதான் இந்த மைக் BOYA by-m1ங்கறது இந்த மைக். இந்த மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ராப்பர் பிரிக்கணும். இந்த ராப்பர் பிரிக்கிறதுக்கு கத்தியெல்லாம் முடியாது, ஸோ கத்தியில பிரிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பில் உள்ள தந்திருக்காங்க. அடுத்து நம்ம BOYA by-m1ங்கிற மைக் வந்திருக்கு. இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் BOYA by-m1ங்கிற மைக். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா MRPயில் 1615 போட்டிருக்காங்க. அமேசானில் இதோட ப்ரைஸ் டெய்லி வேரி ஆகிட்டே இருக்கும். இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனுவல் புக் தந்திருக்காங்க, மைக்கோட மேனுவல் புக். அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. இப்போ ஒரு பவுச் தந்திருக்காங்க, அந்த பவுச் தான் மைக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எடுக்கலாம் வெளியே. பவுச் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு, நல்ல குவாலிட்டி. இப்போ ஒரு லெதர் பவுச்சுங்கிறனால உள்ள ஒரு சிலிக்கான் ஜெல் தந்திருக்காங்க, ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. வாவ், இதுதான் நம்ம BOYA by-m1ங்கிற மைக். பார்த்தீங்கன்னா ஒயர் நல்ல லென்த் இருக்கு. மைக்கு கூட ஒரு கண்டென்சரும் தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா கேமரா, ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதுக்கு ஒரு பட்டன். இதில் ஆக்ஸ் கேபிள் தான் தந்திருக்காங்க, ஆக்ஸ் 3.5 mm. மைக்கோட அக்சரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவரில் தந்திருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாய்ஸ் ரெடியூசிங் ஸ்பான்ச் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்ப் கூட கனெக்ட் பண்ணுற ஒரு அடாப்டர் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காலர் கிளிப் தந்திருக்காங்க, மைக்கை காலரில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு சின்ன பேட்டரி தந்திருக்காங்க மைக் யூஸ் பண்ணுறதுக்கு. இது LR44ங்கிற டைப் பேட்டரி. இந்த பேட்டரி இருந்தால் தான் மைக் ஆன் ஆகும். இந்த BOYA by-m1ங்கிற மைக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா 20 feet லென்த் இருக்கும். அதாவது 2 ரூம் லென்த் அளவுக்கு இந்த ஒயர் இருக்கும். அதனால் நமக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போது நம்ம இந்த நாய்ஸ் ரெடியூசிங் ஸ்பான்ச்சை மைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டைட்டாக தந்திருக்காங்க, ஸோ அதுதான் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுன்ட்டு. இப்போது இந்த மைக்குக்கு பேட்டரி அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பேட்டரிக்கு இங்கே ஒரு ஹோல்டர் தந்திருக்காங்க, பேட்டரி ஹோல்டர். இங்கே தான் இந்த LR44ங்கிற பேட்டரி அட்டாச் பண்ணணும். பேட்டரி இங்கே நமக்கு தந்திருக்காங்க. இப்போ பிரித்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேட்டரி தந்திருக்காங்க, இப்போ போட்டுடலாம். பேட்டரி போட்டாச்சு. இப்போ கேப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைக் யூஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட ஆடியோ கிளாரிட்டி எல்லாம் நம்ம அவுட்டோர் இன்டோர் எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க. இப்போ நம்ம அவுட்டோரில் ஷூட் பண்ண போகிறோம். இப்போ நான் அவுட்டோரில் ஷூட் பண்ண எதுவுமே எந்த ஒரு எடிட்டுமே பண்ணாமல் ஆடியோ அப்படியே ஒரிஜினல் ஆடியோ போட்டிருக்கேன். அந்த ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மைக்கோட கிளாரிட்டி செக் பண்ணுறக்கா அவுட்டோர் வந்திருக்கோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட மைக்கில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸுங்கிற பிராண்டோட T50ங்கிற மாடல். இதோட ரிவ்யூ கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்போது இந்த ஆடியோ நல்லா இருக்கா, இல்லை நம்ம BOYA மைக்கில் இப்போ பேச போகிறோம், அந்த ஆடியோ நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா BOYA by-m1ங்கிற மைக்கில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எடுத்த 2 வீடியோமே அந்த நெக் பேண்டில் ரெக்கார்ட் பண்ணது. இப்போ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண எந்த ஆடியோ நல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இன்டோர் ஷூட்டுக்கு போயிடலாம். இப்போது நம்ம இன்டோர் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒயரோட லென்த் என்னன்னு பார்த்துடலாம். நான் 20 feetன்னு சொன்னேன். இந்த மைக்கோட மெயின் ஸ்பெஷாலிட்டி இந்த 20 feet ஒயர் லென்த் தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு. இப்போ கேமராமேன் அங்கேருந்து வராரு. இப்போ நம்ம இன்டோர் ஷூட்குள்ளே போயிடலாம். இன்டோரில் இருக்கோம். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த BOYA மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு அடாசிட்டின்னு ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸில் ரிமூவ் பண்ணியாச்சு.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நெக் பேண்ட் போட்டு பேசியிருப்பேன். அந்த நெக் பேண்ட் போட்டு பேசின ஆடியோ எல்லாமே என்னதான் அந்த அடாசிட்டி சாஃப்ட்வேர் போட்டு ரிமூவ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் தரல. அது ஒரு எக்கோ அடித்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இந்த மைக்கில் அந்த ஃபீலே இல்லை. இப்போ நம்ம அவுட்டோரில் ஷூட் பண்ணது இன்டோரில் ஷூட் பண்ணது பார்த்துருப்பீங்க. அவுட்டோரில் ஷூட் பண்ணி ஆடியோவில் எந்த ஒரு எடிட்டுமே பண்ணாமல் டைரெக்டாக ஒரிஜினல் ஆடியோ நான் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம போயா மைக்கில் ரெக்கார்ட் பண்ண அவுட்டோர் ஆடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸும் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. ஆனால் நெக் பேண்டில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஃபுல்லாக அப்படியே தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.